எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, நேற்று ஓபிஎஸ் நாங்களும் அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம்ன்றாங்க. அதை பத்தி உங்களுடைய அண்ணா, நேற்று ஓபிஎஸ் ஐயாவுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பார்த்தேங்க ஐயா. அதற்கு எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, பதில் சொல்லுவாங்க. நான் இந்த கூட்டணி இதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் எங்களோடு தான் இருக்கின்றார்கள், யாரும் எங்கேயும் பிரிஞ்சு போகல. அதனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை அது வலுவாகத்தான் இருக்கு. அதை சில அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்று ஒரு தொண்டராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை கேளுங்க, பதில் சொல்றேன். பிரசிடென்ட் பவர்ஸ் கேளுங்க, சொல்றேன். எல்லா அரசியலும் கேளுங்க. நான் ஒரு தொண்டராக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். அது கூட்டணி அதெல்லாம் என்ன இருக்கோ நான் ஒதுங்கி இருக்கின்றேன். தொண்டராக நடப்பதை பார்த்து கொண்டு என்னுடைய பணியை மட்டும் மோடி ஐயாவுக்காக செய்யறேன். வருகின்ற காலத்துல எங்களுடைய தலைவர்கள் அதை பத்தி பேசுவாங்க. தமிழ்நாடு முதல்வருடைய கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க வந்து தொண்டனா இருந்து செய்தி தகவல் சொல்றீங்க. உங்களுடைய தரப்பு செய்திகளை கேட்கும் பொழுது மட்டும் நான் தொண்டனா இருந்து செய்யறேன்னு சொல்றேன். இது எப்படி தருவாங்க? இது ரொம்ப சிறப்பா தாங்க நீங்க பாக்கணும். காரணம், தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன், ஒரு விவசாயி, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு கருத்துரிமை இருக்கு. அதே நேரத்துல கட்சி யாருகிட்ட சேரணும், யாருகிட்ட சேரக்கூடாது, எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனாக நான் இருக்கின்றேன். அதனாலதான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுங்க. ஓபிஎஸ் அண்ணன் எப்பவும் எங்களோட தான் இருக்காரு. அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல. ஓபிஎஸ் அண்ணன் எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓபிஎஸ் ஐயாக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமித்ஷாஜி அவர்களுடைய அந்த விசிட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த விசிட் அவர் வந்தது வேறொரு காரணத்திற்காக. அதனால அமித்ஷாஜி அவர்கள் என்டிஏ கூட்டத்திற்கு வரும் பொழுது அன்னைக்கு பேசுவாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பத்தி உங்களுடைய பார்வை? ஆனா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கொலை. கொங்கு பகுதியில பாத்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொல்றாங்க. நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள். சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல். இப்ப தமிழ்நாட்டுல பிளேவர்னா ஒரு ஊர்ல ஒரு விதமான கொலை. ஆனா எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அதல பாதத்திற்கு சென்றிருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. ஆனா முதலமைச்சர் ஐயா நீங்க ஊட்டியிலிருந்து பேசுறாங்க. சென்னை வெயிலுக்கு வந்தோடனே தெரிஞ்சிருவாரு. அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி 2026 மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.